இருட்டு போயிடுதுனாலே வெளிச்சம் தானே, அதனால துஷ்டர்கள்லாம் போயிட்டானாலே சௌக்கியம் தானே. அதுதான் தீபாவளின்னு கொண்டாடுறோம். அந்த தீபாவளியை எல்லோரும் கொண்டாடணும். ஏன்னா பகவானே ஆரம்பிச்சிருக்காருன்னா, எத்தனை பண்டிகை இருந்தாலும் பகவானே ஒரு பண்டிகை அருள் செய்கிறார்னா அதுக்கு வேல்யூ. எத்தனை தான் ஞான நூல் இருந்தாலும் பகவத்கீதை பகவத்கீதைன்னு ஞான நூல்கள், பகவத்கீதைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? பெரிய வேத உபனிஷத்து இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஏன் இந்த கீதைக்கு தனி இடம், முதல் இடம் அப்படின்னு? மற்றதெல்லாம் யாரெல்லாமோ சொன்னது, ஆனா இந்த கீதை மட்டும் பகவான் உவாச்ச, அவரே சொன்னதுப்பா. அதனால பண்டிகைகள்ல தீபாவளி, ஞான நூல்கள்ல பகவத்கீதை, இதெல்லாம் தனி இடம், சிறப்பு. அதனால இந்த தீபாவளியை எல்லோரும் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுல பெரியவா பர்டிகுலரா இருந்தா. சரி, தீபாவளி அப்படின்னாலே இதை பண்ணணும் அதை பண்ணணும். அன்னைக்கு என்ன பண்ணான, இப்படிலாம் வர வாங்கினாலாம். இதை எல்லாரும் பண்ணாத விட்டுட்டா என்ன பண்றது? சில பேர் அலட்சியமா, அதெல்லாம் அவ சொன்னா சார், என்னால் முடியாது சார், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால கம்பல்சரியா பண்ணணுங்கிறதுக்காக ஒரு போனஸ் கொடுத்தா, தீபாவளி போனஸ். முதல்ல என்னன்னு, அன்னைக்கு யாரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கங்கையில ஸ்நானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கணும். அதனாலதான் தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் அப்படின்னு. அன்னைக்கு மட்டும் என்னன்னு, ஒரு முகூர்த்த காலம் சொல்லியிருக்கு. பொழுது விடியறதுலேருந்து சூரிய உதயத்துக்கு முன்னால இருக்கிற அந்த முகூர்த்த காலத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா, தைலே லக்ஷ்மி ஜலே கங்கை அப்படின்னு அந்த தேய்ச்சிக்கிற எண்ணெயில மகாலட்சுமி வாசம் பண்றா. அன்னைக்கு குளிக்கிற தண்ணியில கங்கை இருக்கு. அது பாலாறு வாட்டரா இருந்தாலும் சரி, இன்னும் பிஸ்லேரியா இருந்தாலும் சரி, எல்லாமே கங்கை தான். வேடிக்கை என்னன்னு, கங்கை கரையில காசியில இருந்தா கூட அன்னைக்கு கங்கையில போய் குளிக்கப்படாது, வெந்நீர்ல தான் குளிக்கணும். கங்கா ஸ்நானம் தான். ஏன்னர், எல்லா இடத்துலையுமே கங்கைன்னா அப்புறம் தனியா தேடின்னு போக வேண்டாம். இப்படி கங்கா ஸ்நானம்னா யாரானு விடுவாள? வெறுமனை குளிக்கிறது என்ன வேணா மாட்டேங்கலாம். வலிய கங்கா ஸ்நானம் வருது, இனிமே நான் தேடின்னு போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்றதை விட வீட்டிலேயே குழாயை திறந்தா கங்கை வரான்னா யாரு தான் விட்டு வைப்பா? அப்படி கம்பல்சரியா பண்ணணுங்கிறதுக்காக வரன் வாங்கினாலும் கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு பண்ணி, புது ஆடைகள் உடுத்திண்டு, இனிப்பெல்லாம் சாப்பிட்டு, பட்டாசெல்லாம் கொளுத்தி. இப்போ அதெல்லாம் சொல்லப்படாது, பட்டாசு கொளுத்தினா பொல்யூஷனும். இவன் மீட்டிங்லாம் நிறுத்தினாலே பொல்யூஷன் நின்றுடும். இருக்கிற சேனல்லாம் மூடினாலே பொல்யூஷன் குறைஞ்சிடும். இத்தனை பெட்ரோல், இத்தனை டீசல், இத்தனை அமக்களம், இத்தனை நடக்கிறது, இதெல்லாம் பொல்யூட் ஆகாது. இனிமே ஒரு பண்டிகையை கொண்டாடுறதுனால ஆயிடும்னா இதுதான் நரகாசுரர்கள். அது ஆனந்தத்தை வெளிப்படுத்துறது. அப்படி கொண்டாடணும் அப்படின்னு. இது பண்ண முடியல அப்படின்னால், பண்ண முடியலன்னே இருக்கக்கூடாதான், அத்தனை பேரும் பண்ணும். அதனால பெரியவா என்ன பண்ணுவாங்க, அந்த தீபாவளிக்கு எத்தனையோ பேர் துணி வாங்க முடியாத இருக்கலாம், கொண்டாட முடியாத இருக்கலாம், வசதி இல்லாத இருக்கலாமே. இந்த வசதி இல்லைங்கிறதுனால தீபாவளியை விடக்கூடாது. அப்படி வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ண, வசதி உள்ளவர்கள் கொடுத்து உதவணும். மற்ற மதத்தெல்லாம் ஈகை திருநாள் கொண்டாடுறாளே, இதுதான் இங்கேருந்து போனதுதான். அப்ப என்ன பண்ணோம்னா, உனக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிக்கிறியா, நீ 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு மீதி 500 ரூபாய்க்கு 2 பேருக்கு வாங்கிக்கூட. நீ 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்கிக்கிறியா, நீ 2000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டு ஒரு 3 பேருக்கு புடவை வாங்கிக்கூட. ஏழைகளுக்கு வாங்கி தரலாமே. எக்ஸ்ட்ராவா வேணா நீ செலவழிக்க வேண்டாம். நீ போட்டுக்கிற பட்ஜெட்ல உனக்கு பண்ணிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு மற்றவர்கள் கொடுக்கலாமே. அது என்ன வரணும்? அதைத்தான் பெரியவா சொல்ற. அப்படி பண்ணணும். அப்படி பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து, அதாவது இன்பம்ங்கிறதே அத்தனை பேரோட சேர்ந்து அனுபவிக்கணும். அதே மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளும் போய் அதை ஷேர் பண்ணிக்கணும். யார் வீட்லேயே யாரோ ஆள் போயிட்டான்னா உடனே துக்கம் விசாரிக்க போகிறதுன்னு எதுக்கு நமக்கு ஒரு சம்பிரதாயம்? வேற எந்த உலகத்து நாட்டிலேயானு உண்டா? இங்கேயே வச்சான்னு ஏதோ அவன் வீட்டில் போனா அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த துக்கத்தை நம்மளும் போய் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது. கவலைப்படாதப்பா, நாங்கள் இருக்கோம், கவலைப்படாது அப்படின்னு ஒரு அவளுக்கு. இதுன்னா மனித நேயம், இதுன்னா மனிதாபிமானம். இதை விட உயர்ந்த ஒரு சிந்தனை வேற எந்த கலாச்சாரத்திலேன்னு எந்த தேசத்திலேயானு பார்க்க முடியுமா? இந்த தேசத்துல தான், இந்த கலாச்சாரத்துல தான்.
அப்படியாக்கும் நம்மளோட தேசம், அப்படியாக்கும் நம் முன்னோர்கள்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால பெரியவா என்ன பண்ணுவார், இந்த பணக்காரை இருக்கிறவாழ்க்கெல்லாம் சொல்லி நிறையா புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இதை ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறது, இல்லாத வாழ்க்கெல்லாம் கொடுக்கறது. அதில் இன்னும் என்னன்னார், ஜெயிலெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொன்னான். தீபாவளி ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் முதற்கொண்டு எண்ணெய் கங்கையெல்லாம் எடுத்துன்னு போய் அவளுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிக்க சொல்லி புதுசெல்லாம் கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து இத்தனையும் பண்ணியிருக்கா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவாளுக்கு திருவல்லிக்கேணியில் இருந்த வெங்கட்ராமையர் அப்படின்னு, திருவட்டீஸ்வரம் போயிட்ட வெங்கட்ராமையர்னு பேர். அவருக்கு என்ன வேலைன்னர், இதுதான் தீபாவளி சமயத்தில் பெரியவா சொன்னான்னு சென்ட்ரல் ஜெயில் முதலான இடங்களுக்கெல்லாம் போய் அந்த கைதிகளுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் கொடுத்து, ஹாஸ்பிட்டல்லாம் போய் படுத்து நிற்கிறவாளுக்கு வியாதியஸ்தர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி பிரசாதத்தை கொடுத்து இதெல்லாம் கொடுத்து, அவர்களும் அன்னைக்கு ஒரு நாளானும் தங்களோட கவலையெல்லாம் மறந்து தங்களோட கஷ்டங்கள்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் பெரியவா இப்படியெல்லாம் ஒரு ஸ்கீம் வச்சா. இப்படி கொடுப்பா. அதுக்காக இது தெரிஞ்சுட்டு பல பேர் புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதில் ராமூர்த்தின்னு ஒருத்தர், அவர்கிட்ட என்ன பண்ணால் யாரோ கார்த்தால தான் ஒருத்தர் 2 கட்டு புடவை வேஷ்டியெல்லாம் கொண்டு கொடுத்துருக்கார். பெரியவா அந்த ராமூர்த்திட்டு சொன்னால், இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, அப்புறம் யாரானு இல்லாத வரத்தை கேட்குறதை எடுத்து கொடு, நான் ஒன்றா சொல்கிறேன் கொடுக்கலான்னு. இவர் எல்லாத்தையும் எடுத்துன்னு போனார். உள்ளே வச்சு மூடணும். இவரோ தேனம்பாக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெட்ட வழி. இப்போவான கட்டடம்லாம் வந்துடுத்தோ, அப்போ ஒன்றும் இருக்காது. பெரியவா அந்த ரூம் மட்டும் இருக்கும், அந்த சிவன் கோவில் மட்டும் இருக்கும். ஒரே அந்த குளம் சுற்றி வர ஓன்னு இருக்கும், வெறிச்சுன்னு இருக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போகிறதுக்கே பயப்படணும் எல்லாரும். நடுப்புற சுடுகாடு வேற, அந்த வேகவதிக்கு நடுப்புற. அப்படி ஒரு அமானுஷ்யமான இடமா இருக்கும். அதில் பெரியவா குளிக்கிறதுக்குன்னு ஒரு தொட்டி இருக்கும், ஒரு சிமெண்ட் தொட்டி கட்டி வச்சிருப்பா. அதில் தண்ணியை ரொப்பி அதில் அமைங்கி குளிப்பா. அந்த தொட்டியில் காலி தொட்டியாக இருந்தது. இவர் என்ன பண்ணார், இதை வச்சு வைக்கிறதுக்கு அங்கே பூட்டா பொட்டியாக ஒன்றும் கிடையாது. அந்த தொட்டியில் இந்த புது புடவை வேஷ்டி எல்லாத்தையும் வச்சார். மேலே ஒரு பலகாயை போட்டு மூடினார். இவர் உள்ளே போய் படுத்துன்னு விட்டார். எல்லாரும் தூங்கியாச்சு. வெடிகாரத்தால் பெரியவா ராமூர்த்தி இவர் எழுந்துட்டு ராமூர்த்தியை கூப்பிடுனார். ராமூர்த்தி வந்தார். அவர் பாவம் அரகர தூக்கத்தில் எழுந்துன்னு வர வந்தா பெரியவா கேட்டா, என்ன நேத்திக்கு அந்த பெரிய மனுஷன் புடவை வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை உங்ககிட்ட கொடுத்தேன், என்ன பத்திரமா வச்சிருக்கியோ அப்படின்னு. வச்சிருக்கேன். என்ன எங்கே வச்சிருக்கேன்னு? அங்கே உள்ளதான் தொட்டியில் வச்சிருக்கேன்னு. போய் எடுத்துன்னு வா அப்படின்னு. அவர் பார்த்தார், இப்போ வெடிகாரத்தாலே எதுக்கு இப்போ இந்த பூட்டையை எடுக்க சொல்லணும்? யாரானு வந்திருந்தாலும் எடுத்து கொடுக்கறதுக்கு பரவாயில்ல, ஒருத்தரும் வரல, போய் எடுத்துன்னு வா அப்படின்னார். பெரியவா சொல்லிட்டா அவர் போனார். போய் அந்த பலகாயை திறந்து பார்த்தா ஷாக் என்னென்னா, புடவை வேஷ்டியை காணும், கட்டு காணும், வச்சதை காணும்னோன்னே இவருக்கு பயமாக போயிடுது. ஓ, இதுக்கு தான் பெரியவா எழுப்பி கேட்டிருக்கா போல இருக்கு. வந்தார், பரபரக்க ஓடிந்தார். அந்த வச்சதை காணும் அப்படின்னார். எங்கே வச்சேன்னு? அங்கே தான் தொட்டியில் வச்சுன்னேன், எப்படி போச்சுன்னு தெரியல. வச்சு இந்த புடவை வேஷ்டிலாம் காணும். யாரோ பாவம் நல்ல மனுஷன் வாங்கி கொடுத்தாரு, அதை திருடின்னு போகிறதுக்கு எவனோ வந்திருக்கான் பாரு. காலமே கட்டி போயிடுத்து, வர மடத்துலேயே வந்து திருட ஆரம்பிச்சுட்டா. அப்படி இப்படின்னு அவர் புரிஞ்சு தள்ளினார். பெரியவா உடனே சொன்னா, இல்லை அதுக்கு தான் கேட்டேன், ஏதோ நீ பத்திரமா வச்சிருக்கேன்னு தூங்கின்னு இருக்கியே, நீ பாட்டுக்கு தூங்கின்னு இருக்க, வச்சதெல்லாம் போயின்னு இருக்குன்னு கூட தெரியாத. இவர் பார்த்தார், யாருக்கு இவ்வளவு தைரியமா வந்து இங்கேயோ பெரியவா படுத்துன்னு இருக்கா, இங்கே ஒன்றும் பெரிய மரப்பெருப்பு ஒன்றும் இல்லை, வெட்ட வெளியா இருக்கு, இதில் வந்து எவன் திருடுவோம் அப்படிங்கிற அவருக்கு ஒரே குடைச்சல். ஏன்னா எவன் வந்து இவ்வளவு தைரியமா இங்கே திருடினான்னு தெரியலன்னு ஒரு முனையின்றே இருந்தார். உடனே பெரியவா சொன்னா, அது இருக்கட்டும், இந்த இங்கே கோசாலை இருக்கே, இந்த மாட்டுக்குட்டாயில் பசுமாடெலாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னு. இவர் தான் பார்த்துக்க, நான் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நீ தனியாக பார்த்துக்கிறே, உனக்கு யாரானு ஹெல்ப்புக்கு இருக்காளோ அப்படின்னு. உடனே யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி, அவன் தான் பார்த்துக்கிறான், கூட இருக்கான், அவன் எல்லாம் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னா. அப்படியா அப்படின்ட்டு. அவன் வீடு எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னா. இங்கே தான் வரதராஜர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா. அப்படியா? வந்து பாவம் சம்சாரி, வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, தீபாவளி வருது, நீ என்ன பண்ணு,
இன்னும் 2 பேரை அழிச்சுக்கோ, மடத்துலேருந்து எண்ணெய், சீயக்காய் பொடி, இன்னும் ஸ்வீட்டு, இங்கே வர பட்டாசு கிட்டாசு எல்லாம் எடுத்துக்கோ, மேஞ்சளவுக்கு கொஞ்சம் பணத்தையும் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் வீட்டில் போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தீபாவளியை நன்னா கொண்டாட சொன்னேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வான்னு. ராமூர்த்திக்கு இப்போ புரியல. இப்போ என்ன திடுதுப்புன்னு காலங்கார்த்தால சீர் எடுத்துன்னு போகிறாப்புல இத்தனையும் எடுத்துன்னு அவன் வீட்டுக்கு போகணும், எத்தனையோ பேர் இருக்கிறதே அவன் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு போவானே. சொன்ன இப்போ என்ன இருக்குது, தீபாவளிக்கு என்ன 2 நாள் இருக்குது, இப்போ என்ன அவனுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு. இல்லைடா, அவன் வெறும் துணியை மட்டும் எடுத்துன்னு போய் அதை வச்சுன்னு எப்படி தீபாவளி கொண்டாடுவான், மீதி எல்லாம் வேண்டாமா அப்படின்னு. இது சொன்னோன்னு தான் அவருக்கு தூக்கி ஏறி போட்டுது. இப்போ புரிஞ்சு கொடுத்து யாரு எடுத்திருக்கான்னு. ஏன்னா இங்கே மடத்துக்குள்ளே அவ்வளோ தைரியமாக இங்கே பழகினவாளை தவிர வேற எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இவர் புரிஞ்சு கொடுத்து உடனே அடப்பாவி கூடவே இருந்து அவனா கண்ணை வச்சுட்டான், இப்பவே போய் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இவர் இப்போ திருடன் தெரிஞ்சுட்டாரு, அதனால இப்போ போய் இவர் கேட்குறேன் அப்படின்னு. உடனே பெரியவா இவர் இப்போ போய் அவனோட சண்டையெல்லாம் போடக்கூடாது, நான் சொல்கிறபடி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் நான் சொன்னேன்னு சொல்லி இதெல்லாம் வச்சுன்னு தீபாவளியை நன்னா கொண்டாட சொன்னான்னு கொடுத்துட்டு வா அப்படின்னு. இவர் கோவம் வந்துட்டு, திருடினான்னு தெரிஞ்சிருக்கு, அவனை கண்டிக்காத என்ன ப்ரைஸாக கொடுப்பா இன்னும் அப்படின்னு. நான் சொல்கிறபடி எடுத்துன்னு போய் பாரு, அப்புறம் என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் மீற முடியுமா? எல்லாருக்கும் கோவம் வேற. ஒரு திருடனுக்கு எல்லாரும் சீர் எடுத்துன்னு போனால் வருஷம் எடுத்துன்னு போகிறதுக்கு கோவம் வராதா? எல்லாத்தையும் தூக்கிண்டா போனான். போய் வீட்டில் கதவை தட்டினா அவன் காலங்காலத்தால் சூரியன் உதைக்கிறதே என்ன எல்லாருமே ஐயர்லாம் வந்து நிற்கிறது பயப்படுறான். என்னாச்சு என்னாச்சுன்னா எல்லாரும் கொண்டு வச்சா, எல்லாத்தையும் வச்சு இந்தா வெறும் வேஷ்டி புடவையெல்லாம் வச்சு துணியை வச்சுன்னு மட்டும் தீபாவளி கொண்டாட முடியாதான், இதெல்லாமும் கொடுக்க சொன்னா பெரியவா, இதையும் வச்சு நன்னா கொண்டாடு அப்படின்னா எல்லாம் திரு வந்துடுத்து. அவன் விக்கிச்சு போயிட்டான், இது என்னையாது என்ன பண்ணுவோம், பயந்தான். நேர குடுகுடுன்னு ஓடி வந்தான். ஓடி வந்து பெரியவா காலில் விழுந்தான், அழுதான். நான் திருடினுக்கேன்னு தெரிஞ்சு கூட ஏன் திருடினேன்னு ஒரு வார்த்தை கேட்காத, இன்னும் தீபாவளிக்கு என்னென்ன வேணுமோ மேற்கொண்டு சாமான்லாம் வேற கொடுத்து அனுப்புறேன்னா வேற யாரானும் கொடுத்து அனுப்பல, எந்த அசடானும் கொடுக்குமா? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகும். ஆனால் இவர் என்ன பண்ணான்னு கொடுக்குறார். இது கூட இருந்தவர்களெல்லாம் ரொம்ப இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது, இவர் இருந்தாலும் ரொம்பவே இவர் ஓவராக தான் பிஹேவ் பண்ணுறார், வேறு மல்லியம். உடனே பெரியவா சொல்கிறா, என்ன பண்ண சொல்கிற, இல்லாத கொடுமை இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறது. குழந்தைகள் குட்டியெல்லாம் இருக்குது வீட்டில், தீபாவளி நன்னா கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் வசதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, என்ன இப்படியெல்லாம் தான் பண்ண தோன்றது. அப்புறம் சொல்கிறா, யாரு கண்டா அவன் நிலைமையில நம்ம இருந்தால் இதை விட ஏதானு பெருசாக பண்ணியிருப்போமோ என்னமோ. அதனால ஒன்றும் இல்லைப்பா. அப்போ சொல்கிறா, இன்னுமே உனக்கு ஏதானு வேணும்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துன்னு போ, உன்னை வேண்டான்னு சொல்ல எடுத்துக்கோ, சொல்லிட்டு எடுத்துன்னு போ. அழுதான். இப்படி ஒரு அன்பே வடிவமாக இருக்கிறட்ட போய் நான் கண்ணை வச்சேன் பாரு, தப்பு 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 அழுதான். நமஸ்காரம் பண்ணோம், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கேன், திருப்பி வச்சுருக்கேன், என்ன கொடுத்தது தான் நீனே எடுத்துன்னு போன்ட்டு. இதான் பெரியவா. அப்புறம் கூட இருக்கிறவாள்கிட்ட சொல்கிறா, என்னமோ அவன் திருடினத்துக்கு எல்லாத்தையும் பரிசு கொண்டு கொடுக்குச்சேன்னு கோச்சுண்டேளே, இப்படி பண்ணினதுக்கு அப்புறம் இன்னுமே எங்கேயானு திருடுவனாவும், இனிமே எங்கே போய் திருடுனாலும் அவளும் சீர் கொண்டு வருவாளுன்னு பயப்படுவாமோ. அதாவது தப்பை திருத்தணும்னா என்னன்னு, அன்புனால தான் திருத்த முடியுமே வழிய அதிகாரத்தினாலேயோ சட்டத்தினாலேயோ எதனாலையும் திருத்துற முடியாது. தப்பு பண்றவாளே எப்படி திருத்தலாம் அப்படின்னு, அன்புனால திருத்துறது. அதுதான் அங்க. இன்னொரு கிராமத்தில் இருக்கா, மடத்தில் கைங்கரியம் என்ற ஒருத்தர். அவர் என்ன மடத்தில் எக்கச்சக்கமாக சாமான் வருது, அவ இதெல்லாம் எனக்கு கணக்காக வச்சுக்க முடியும், யாரெல்லாமோ வாங்கிட்டு கொண்டு கொடுக்குறா, ஏதோ எடுத்துன்னு போ. அவர் என்ன பண்ணார், இத்தனை உளுத்தம் பருப்பு எடுத்துன்னு போயிட்டார். நிறைய யாரோ உளுத்தம் பருப்பு கொடுத்துருந்தா இத்தனை ஒரு பையில் போட்டு தூக்கின்னு போயிட்டார். எப்பொழுதுமே நம்ம கூடவே வெள்ளெல்லாம் இருக்குமே, அதில் இன்னொருத்தர் கைங்கரியம் என்ற பார்த்துட்டார், இவன் பையில் உளுந்து எடுத்துன்னு போகிறத. அவர்கிட்ட போய் கேட்டால் சண்டை வந்துடும், உனக்கு என்ன உன் வெட்டு தான், நான் பாட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு அவரை கட்சி பண்ணலாம்.
அதனால் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட போய் போட்டு கொடுத்தார். வர வர மடத்தில் ஒன்றும் சரியா இல்லை, அதாவது இஷ்டத்துக்கு போகிறது வருது, பெரியவா எல்லாம் கட்டிக்கணும் அப்படின்னு. இப்போ என்னாச்சு ஏதாச்சு, என்னாச்சு, எதுக்கு இப்போ புலம்புற அப்படின்னு. இல்லை இல்லை, வச்ச சாமான்லாம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு, அங்கங்கே கால் முளைச்சு அப்படின்னாரு. அதுக்கு எப்படி சாமானுக்கு எப்படி கால் முளைக்கும் அப்படின்னு. சாமானுக்கு முளைக்காது, கால் முளைச்ச மனுஷாளுக்கெல்லாம் கை இருக்கிறதுனால தூக்கின்னு போவா. இப்படிலாம் சொன்னார். இப்போ என்ன நடந்தது அதை சொல்லும் அப்படின்னா, உடனே சோன்சோ பேரை சொல்லி, உளுந்த தூக்கின்னு போகிறான் அவன் பாட்டுக்கு அப்படின்னா. அப்படியா, உளுந்தையா எடுத்துன்னு போனான் அப்படின்னார். ஆமாம் அப்படின்னா. அடாடா அப்படின்ட்டு, நீ ஒன்று பண்ணே அப்படின்னு. இப்போ தானே யாரோ தேங்காய் எண்ணெய் நமக்கு மடத்தில் ஒரு குடம் கொண்டு கொடுத்தா அப்படின்னு. ஆமான்னு. அதுலேருந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் விட்டு அந்த தேங்காய் எண்ணெயும் கொண்டு அவாத்தில் கொடுத்துட்டு வாயேன் அப்படின்னு. இவர் பார்த்தார், உளுந்த திருடின்னு போகிறான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா இவர் தேங்காய் எண்ணெயை கொடுங்கிற. என்ன பெரியவா விளையாடுறாளா, அவன் உளுண்ட திருண்டு போகிறாங்கிறேன், ஏண்டா அவனை கூப்பிட்டு ஏண்டா உளுந்த திருண்டுன்னு கேட்காத, தேங்காய் எண்ணெயை கொடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, நீ தேங்காய் எண்ணெயை கொண்டு கொடு அப்படின்னார். கொடுத்துட்டு எதுக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, பெரியவா கொடுக்க சொன்னான்னு ஒன்றும் பதில் சொல்லாத, சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுவோன்னா. இவர் போனார், நேராக கொண்டு 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சார். என்னடா அது அப்படின்னார். தேங்காய் எண்ணெய் தெரியாது, பார்த்தா தெரியல அப்படின்னா. அதான் கேட்குறேன், எதுக்கு தேங்காய் எண்ணெய் கொண்டு திடீர்னு வீட்டுக்கு அப்படின்னார். எனக்கு தெரியாது, பெரியவாவுக்கு சொன்னான் அப்படி. பெரியவாவுக்கு சொன்னால, பெரியவாவுக்கு திடீர்னு எனக்கு தேங்காய் எண்ணெய் கொடுக்க சொன்னான்னு, எல்லாம் அவர்கிட்டே வந்து கேட்டுக்கோ அப்படின்னா இவர் வந்துட்டார். இந்த ஆளுக்கு என்னன்னு புரியல, நேராக வந்தார். வந்தால் தேங்காய் எண்ணெய் அனுப்பிச்சேனே வந்ததோ அப்படின்னா. அதான் கேட்கணும்னு, எதுக்கு திடீர்னு எனக்கு இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் கொடுத்தா அப்படின்னா. இல்லைடா, வெறும் உளுந்து எடுத்துன்னு போனால் எப்படி வடை தட்டுறது, வெறும் உளுந்து எடுத்துன்னு போய் எப்படி வடை தட்டி திங்கிறது. இப்போ தான் புதுசாக தேங்காய் எண்ணெய் ஆடி வந்திருக்கு, ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வடை தட்டி தின்னா நன்னாவே இருக்கும். அப்புறம் சொல்றா, இவர் எடுத்துன்னு போகிறதே எல்லாத்தையும் செட்டாக எடுத்துன்னு போ. இன்னைக்கு உளுந்து எடுத்துன்னு போகிறது, நாளைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு போகிறது, நாளைக்கு மிளகாய் எடுத்துன்னு போகிறது, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வேணும்னா மொத்தமாக எடுத்துன்னு போ. அது என்ன பண்ணுவார், அப்புறம் ஆயுசுக்கும் வடை திங்கணுன்னே தோணாது. ஏன்னா வடையை பார்த்தாலே சங்கராச்சாரிய மூஞ்சி தான் ஞாபகம் வரும். இதான் பெரியவா. நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ நமக்கு தெரியாத ஏதோ அவரை ஏமாத்திட்டு காரியம் என்று பார்க்கணும். எங்கேயானும் எங்கே அங்கு எங்கு எங்கு எனாதபடி நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பரம்பொருளோ அதுக்கு தெரியாத ஏதான காரியம் செஞ்சிட முடியுமா? நாம் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே இல்லை அங்கே இல்லை அப்படின்னு. வேண்டாம்ப்பா, திருடுற உனக்குள்ளேயே அவர் இருக்காரே, அந்த திருடுற நீனே அவர் தானே. தெய்வீ மகாத்மியம் தானே சொல்றது. அம்பாள் எப்படி இருக்கா சக்தி அப்படின்னார், எல்லாத்துலேயும் நீ தான் இருக்க, நல்லதாகவும் இருக்க அல்லதாகவும் இருக்க. பிரகலாதனாவும் நீனாவே தான் இருக்க, ஹிரண்யகசிபாவும் நீவே தான் இருக்க, ஆஸ்திகனாவும் நீயே தான் இருக்க, நாஸ்திகனாவும் நீயே தான் இருக்க, எல்லாமாவும் நீ தான். இல்லை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சக்தி வேணுமோ இல்லையோ? இன்னும் சொல்லப்போனா இருக்கு இருக்குன்னு உபன்யாசம் பண்றவாளை விட இல்லைன்னு சொல்றதே தான் ரொம்ப நன்னா இருக்கு. பிளாத்தோப்பு மீட்டிங்கை கேட்டால் தான் பிரமாதமா இருக்கு. மயிலை பக்த ஜனசபான்னாக்க எல்லாரும் ஓடி வருவாள். என்ன ஏன்னா அது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். ஏன்னர் அதுவும் அம்பாளோட சக்தி தான். அப்படி பேசுறதுக்கும் ஒரு வாக்விலாசம் வரணுமே, அப்படி இல்லாமல் கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னாக்க அதுவும் ஏதோ ஈஸ்வர அனுகிரகம் இல்லாத அம்பாளோட அருள் இல்லாத சக்தி இல்லாத கிடைச்சிடுமா தெரியல. அவர்களுக்கு வேணா தெரியல, இது அம்பாளோட அனுகிரகம் நம்மளோட சக்தினால நினைச்சுட்டு இருக்கோம். இல்லை, இதைத்தான் தேவி மகாத்மியம் சொல்றது. அதனால அதுவும் நீந்தாம்மா. இத்தனை ராட்சசர்கள் இத்தனை அசுரர்கள் இத்தனை அட்டகாசம் பண்ணினான்னா அவளுக்கு எங்கேருந்து வந்து சக்தி? அதுவும் நீ கொடுத்த சக்தி தான். இது ஏன் இப்படி அப்படின்னு, அதுதான் உன்னோட லீலை. நீ ஏன் இப்படி பண்றேன்னு யாரானும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால ஞானிகள் என்ன பண்றாங்க, அவளுக்கு நல்லவாளும் ஒண்ணுதான் கெட்டவாளும் ஒண்ணுதான், நல்லதும் ஒண்ணுதான் கெட்டதும் ஒண்ணுதான், எல்லாத்தையும் சமமா பார்க்குறது. அதான் சாதவோ சமதர்ஷினா அப்படின்னு. சாதுக்கள்
எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறான். எல்லாரையும் ஒன்றா பார்க்கறதோடு இல்லை, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறான். அவர்களுக்கு மனுஷனும் ஒன்று தான், ஆடு மாடும் ஒன்று தான், செடி கொடிகளும் ஒன்று தான். வள்ளலார் சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னா என்ன நிலைமையில் சொல்கிறாருன்னு, அவருக்கு பயிரை பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்குது, பசிக்கிறவனை பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்குது. இவன் பசியில் வாடினாலும் அதே இரக்கம்தான் வருது, அவன் அந்த செடி கொடிக்கு தண்ணி இல்லாத அது வாடினாலும் இதே இரக்கம்தான் வருது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே ஜீவராசி தான், ஒரே உயிரினம் தான். இதுதான் சாதுக்களோட குணம். ஒரு கிராமத்தில் போயிருந்தா அந்த தெருவில் தெரு நாய் அப்படின்னு சில தெருவிலலாம் நாய் இருக்கும் இல்லையோ, அதுவேலாம் கூட்டமாக வேற இருக்கும். அந்த தெரு நாய்க்கெல்லாம் ஒரு குணம் என்னென்ன, வெளியிலேருந்து ஏதானு வந்துடுத்துன்னா அதை உள்ள விடாது. ஒரு குதிரை குட்டி எங்கேருந்தோ எப்படி வந்ததுன்னு தெரியல, எங்கேயோ வழி தவறி ஒரு குதிரை குட்டி வந்துடுத்து. அந்த குதிரை குட்டி இங்கே ஏதோ வந்தாக்க இந்த தெரு நாயெல்லாம் பார்த்துட்டு அதுகிட்ட போய் குலைச்சி கடிக்க போகிறது, அதை விரட்டுறது. அது குட்டியாக இருந்ததுனால அது எப்படி தப்பிச்சுன்னு ஓடுறதுன்னு தெரில. இப்படி திரும்பினா இங்கே ஒரு நாய் நிற்கிறது, அப்படி திரும்பினா ஒரு நாய் நிற்கிறது, எல்லாம் வெள்ளன்னு குலைக்கிறது. இந்த குதிரையால் தப்பிக்க முடியல, ஓட முடியல. இதை பார்த்தார் பெரியவாளோட வந்த ஒரு பக்தர். அவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இந்த பாரு, இந்த பொல்லாத நாய்கள்லாம் இந்த பாடு ஏற்படுத்துறது குதிரையை அப்படின்ட்டு என்ன பண்ணார், ஒரு கல்லை எடுத்து ஓங்கி நாயை அடித்தா நாய்க்கு கால் அடிபட்டு ரத்தம் கொட்டுறது, வெள்னு குலைச்சிது. இந்த நாய் குலைக்கிறது பார்த்தோன்னே திரும்பி போயிட்டே இந்த பெரியவா திரும்பி பார்த்துட்டு, யாரோ நாயை கல் எடுத்து அடிச்சேல என்ன அப்படின்னா. அவர் சும்மா இருக்கக்கூடாதோ, முன்னர் நான் தான் அடித்தேன் அப்படின்னு. நமக்கு வேற ஒன்றும் இல்லை, அப்போவான சங்கராச்சாரியார் நம்மளை பார்க்க மாட்டாரா, நம்மளோட பேச மாட்டாரான்னு ஆசை. நான் தான் அடித்தேன் அப்படின்னு. நீ தான் அடிச்சியா? அது உன்னை என்ன பண்ணிட்டு எதுக்காக கல்லால் அடித்தேன் என்ன? அது அவ்வளோன்னு என்ன ஒன்றும் பண்ணல, பாவம் இந்த குதிரை குட்டியை போய் இந்த நாயெல்லாம் சேர்ந்து இப்படி படுத்துறது, பாடாப்படுத்துறது அப்படின்னார். உடனே சொல்ல, அது வாயில்லாத ஜீவன், அதை போய் இதெல்லாம் பாடுபடுத்துறது அப்படின்னா. ஓ, குதிரை குட்டி வாயில்லாத ஜீவன்னா நாயெல்லாம் வாயுள்ள ஜீவனோ அப்படின்னா. ஒரு குதிரை குட்டி வாயில்லா ஜீவன்னு காப்பாற்றுறோன்னு உனக்கு அன்பாக இருக்குது, இரக்கம் இருக்குது, வாஸ்தவம் தான். அப்போ நாயெல்லாம் வாயுள்ள ஜீவனும் அப்படின்னா. இவர் பார்த்து இப்படி கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறது? இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த குதிரையை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில, அதனால் இந்த நாயெல்லாம் ஓடட்டுங்கிறதுக்காக கல் எடுத்து அடித்தேன் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, இப்போது உன்னோட குணம் எனக்கு புரியுறது. ஒரு குதிரை கஷ்டப்படுறதே அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக உனக்கு உதவணும்னு இருக்கிறது நல்ல குணம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்றையும் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்கு ஒருத்தர் மேலே இறக்கப்பட்டு ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்யணுங்கிற போகிறதே அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் அங்கே முக்கியம். இப்போ என்னாச்சு, நீ குதிரையை காப்பாற்றணும்னு இறக்கப்பட்டு பண்ணி நாயை கல்லெடுத்து அடிச்சதுனால இப்போ நாய்க்கு அடிபட்டுருத்து. இப்போ அனாவசியமாக ஒன்னால நாய்க்கு கஷ்டம் தானே. இது சொன்னால் அவருக்கு புரியல, என்ன பண்ணுறது? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணோம், உடனே இதான் கையில் தோணும். உடனே சொல்கிறா, இவர் அப்படி காப்பாற்றினா நீ என்ன பண்ணியிருக்கணும், வர வழியில் ஒரு டீ கடை இருந்தது பார்த்து இல்லையோ அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, அவர் ஏதோ ஹரஹர சங்கர ஜெயசே சங்கராச்சாரியோடு போயின்னு இருக்கார், இவர் டீ கடையும் தெரில விற்கையும் இல்லை, இவர் அதெல்லாம் பார்த்துன்னு வந்திருக்கார். நான் கவனிக்கலை அப்படின்னார். கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும். என்னோட வந்தால் என்னை மட்டும் கவனிக்கக்கூடாது. நீ என்ன பண்ணு, அந்த நாய் டீ கடையில் போய் இத்தனை பிஸ்கெட்டு ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னார். வாங்கிட்டு வந்தார். உடனே இந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் இருக்கா பெரியவா, எல்லாத்தையும் பிரித்து கீழே போட்ட உடனே பெரியவா அப்படின்னா. இது சொன்னோன்னே எல்லா நாயும் ஓடி வந்துடுத்து இந்த பக்கம். இத்தனை நாயும் வந்தோடனே அந்த குதிரை தப்பிச்சே முழிச்சேன்னு ஓடியே போயிடுத்து. என்ன பெரியவாசரா, இப்படி கல்லெடுத்து அடிக்காத, இத்தனை எதையான திங்கிறதுக்கு வாங்கி போட்டு நாயை இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன்னு இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது குதிரையை விட்டுட்டு இங்கே ஓடி வர போகிறது, அது இப்போ தப்பிச்சுன்னு போய் சொல்லியோ அப்படின்னு. இவருக்கு அழுக வந்துடுத்து. அழுதர் நமஸ்காரம் பண்ணினா உடனே அவர் சொல்கிறார், இதுதான் எங்களுக்கும் பெரியவாளுக்கும் உள்ள வித்தியாசம்.
எங்களுக்கு நல்லது பண்ணணும், அடுத்தவா கஷ்டப்படுறத பார்த்து இறக்கம் வந்தால் கூட இதனால வேற யாருக்கான ஏதான இடைஞ்சல் இருக்கா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா எமோஷனலாக நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம். அதை பார்த்தோன்னா உடனே ரியாக்ட் பண்ணுறோம். ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருந்து அடக்கமாக இருந்து எதை பண்ணினா இதுக்கும் நல்லது அதுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் ஞானிகளோட குணம். சொல்ல இதை மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நாய்க்கும் அடிபட்டிருக்காது, குதிரைக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்காது. அப்போ சொல்ற இதை மாதிரி தான்ப்பா உலகத்தில் எந்த நல்ல காரியம் பண்ணணும்னாலும் அதில் ஜாகிரதையாக பண்ணணும். அதுதான் முக்கியம். நான் மயிலை ஆண்டு விழா கொண்டாடுறேன் அப்படிங்கிறதுனால இனிமே பெருசாக மைக்க வச்சு எல்லாத்தையும் பாட்டை போட்டு பேச வச்சு எல்லாத்தையும் இதுனா பக்கத்தில் நாளைக்கு மார்ச் மாதம் பரீட்சை அப்படின்னு எழுதுறவனுக்கு வேதனையாக இருந்தால் இருக்கக்கூடாது. நான் கதை கேட்க வரேன்னு நடு ரோட்லேயே வாகனத்தை நிறுத்திட்டோம், வேற ஒருத்தரும் போக முடியாத பார்க்குறவன் அவள் டீ கடை வாசலில் என்ன பண்ணுறான்னார், இவர் டீ குடிச்சுன்னு பிஸ்கெட் தங்கணுங்கிறதுக்காக நட்ட ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு போயிடுறார். ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? அதாவது இதெல்லாம் எப்போ வரும்னர், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விவேகம் வந்தால் தான் இதெல்லாம் வரும். நீ டீ குடி, நீ சாப்பிடு, என்ன வேணா பண்ணு, ஆனால் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு இருக்கிற இடத்துல வச்சுட்டு அடுத்த வாளுக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாத நாம் ஒரு சௌக்கியம் பண்ணிக்கணும்னு தோணணும். இதுக்குத்தான் குரு, இதுக்குத்தான் ஞானிகள் இருக்க. இப்படி தான் தன்னோட 100 வருஷ வாழ்க்கையிலையும் பெரியவா வாழ்ந்து காமிச்சார். ஒரு மனிதனால் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சலே இல்லாத நன்மையும் செய்ய முடியுமான்னர், முடியுங்கிறத வாழ்ந்து காமிச்சவர் தான் நடமாடும் தெய்வமான பெரியவா. அப்படி இருக்கிற பெரியவாளோட அந்த வாழ்க்கையில் இன்னும் பல அரிய நிகழ்ச்சிகள்லாமும் இருக்குது.